சகோதரர் சாம்சன் பால் எழுதிய 2023 ஆண்டிற்கான புதிய தினசரி தியான நூல்கள் தமிழிலும் ஆங்கிலத்திலும் கிடைக்கும். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உலகத்திலேயே ரொம்ப பெரிய ஜாதி என்ன தெரியுமா? உயர்ந்த ஜாதி. உலகளாவிய விதமாக பார்க்க போனால் யூதர்கள் சொல்லுவாங்க, நாங்கள் தான் முதல் ஜாதி, பெரிய ஜாதி, உலகத்திலேயே நாங்கள் தான் பெரிய ஹையர் காஸ்ட் அப்படிம்பாங்க. இந்தியாவில் வந்து கேட்டிங்கன்னு சொன்னால் யார் ஹையர் காஸ்ட்னு சொன்னால் நாங்கள் தான், பிராமின்ஸ் தான் ஹையர் காஸ்ட் அப்படிம்பாங்க. இன்னும் முஸ்லீம் கண்ட்ரிஸில் போனால் நாங்கள் தான் ஹையர் காஸ்ட்டும்பாங்க. ஆனால் உலகத்தில் வந்து இன்னொரு ஜாதி இருக்குது. அந்த ஜாதி எல்லா நாட்டிலையும் இருக்குது, எல்லா ஊர்லேயும் இருக்குது. சொல்லப்போனால் அதுதான் பெரிய ஜாதி. என்ன ஜாதி? பண ஜாதி. உலகத்திலேயே பெரிய ஹையர் காஸ்ட் எதுன்னு சொன்னால் அதான் மனிதர்கள் பார்க்கப்படுது பண ஜாதி தான். ஒருத்தர் வந்து ஹையர் காஸ்ட்டில் இருந்தால் கூட அவருக்கு பொருளாதாரம் இல்லைன்னு சொன்னால் அவரை மற்றவங்க என்ன பண்ண மாட்டாங்க, மதிக்க மாட்டாங்க. பணம் இல்லைன்னு சொன்னால் மனிதன் ஒன்றுமே இல்லை. பணம் பந்தியிலே குடம் குப்பையிலேம்பாங்க. பாருங்கள், சமுதாயத்தில் வந்து மிக தாழ்வான ஜாதின்னு கூட சில ஜாதிகளை அடையாளம் காட்டுவாங்க. ஆனால் அந்த ஜாதியை சேர்ந்த ஒரு வருடத்தில் நிறைய பணம் இருக்குன்னு வச்சிங்களா, அப்போ அவர் ஹையர் காஸ்ட் ஆகிடுவார். அப்போது ஒரு ஹை காஸ்ட்டாக லோ காஸ்ட்டாங்கிறத வந்து உண்மையிலே டிசைட் பண்ணுறது எது தான்? மணி. பணம் வந்துவிட்டால் அவர்கள் தான் உலகத்தில் பெரிய ஜாதி. ஏன்னா பணம் எல்லாரையும் இழுக்கும், பணம் எல்லாருக்கும் கவர்ச்சி, பணம் எல்லாருக்கும் ஆசை. யார்கிட்ட இருந்தால் என்ன? எந்த கேஸ்ட்னு சொல்லப்படுகிற இடத்தில் இருந்தாலும், எந்த கேஸ்ட்னு சொல்லப்படுகிற இடத்தில் இருந்தால் என்ன? பணம் இருந்தால் பெரிய கேஸ்ட். ஆனால் நமக்கு பைபிளில் வந்து நம்மை குறித்து என்ன சொல்லியிருக்குன்னு சொன்னால் யார் ஹையர் கேஸ்ட் தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவன் ஹையர் காஸ்ட். எப்படின்னா அவரை ஏற்றுக்கொள்ளுகிறதுனால, இப்போ பண ஜாதி, பணத்தை நிறைய வச்சிருக்கோண்டா நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? பணம் கிடைக்கும். ஆனால் பரிசுத்தத்தை வச்சிருக்கிறது யார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. 1 பேதுரு 2ஆம் அத்தியாயத்தினுடைய 9ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது நாம் எப்படி அழைக்கப்பட்டிருக்கோம்? ராஜரிக ஆசாரிய கூட்டமாகவும் பரிசுத்த ஜாதி. தேவனுடைய பார்வையில் ஹையர் காஸ்ட் என்னவென்று சொன்னால், ஒருத்தன் எவ்வளோ படிச்சிருக்கான், இல்லை என்ன மாதிரிப்பட்ட ஜாதியில் பிறந்திருக்கிறான், எந்த வம்சத்தில் பிறந்திருக்கிறான், அவன் யூதனா, கிரேக்கனா, இல்லை வேறு ஜாதியா? இல்லைங்க. தேவனுடைய பார்வையில் யாரிடத்தில் பரிசுத்தம் இருக்கிறதோ அவன் தான் ஹையர் காஸ்ட். இந்த மனிதன் தான் ஆண்டவரோட தொடர்புடைய, இந்த மனிதன் தான் ஆண்டவருக்கு முன்னாடி நிற்க என்றவன். எனவே தான் லேவியராக 20-26 வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே சொல்லப்படுகிறது, நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் எனக்கு ஏற்ற பரிசுத்தவான்களாக இருப்பீங்களா. பணம் வந்தால் இந்த உலகத்தில் நிறைய மனுஷங்க நம்மளோட வந்து சேர்ந்துருவாங்க. நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன் எங்கள் ஊர்லேயே. ஒரு காலகட்டத்தில் அவங்கள ஒருத்தரும் மதிக்க மாட்டாங்க. ஒரு கல்யாண பத்திரிக்கை வச்சா கூட எல்லாருக்கும் கொடுத்துட்டு கடைசியில் தான் இவங்களும் வைப்பாங்க. இப்படிப்பட்ட நபர்களில் ஒரு சிலர் நான் என்னுடைய கண்களுக்கு முன்பாக பார்த்துருக்கேன். அவங்க அரபு நாடுகளுக்கு போயிருக்கிறாங்க. போய் வேலைகளை செஞ்சு கொஞ்சம் காசு சம்பாதிச்சு ஊரில் வந்து நிலம் வாங்க, வீடு வாங்க, இந்த மாதிரி நல்ல லெவலுக்கு வந்திருக்கிறாங்க. கொஞ்சம் நாளைக்கு பிறகு பார்த்திங்கன்னா அவங்க தெருவில் போனால் என்ன மதிப்பு, அவங்க சர்ச்சுக்கு போனால் என்ன மதிப்பு, எங்கேயாவது கல்யாணம்னா முதல் பத்திரிக்கை அவருக்கு தான். அப்படி என்னங்க நடந்துச்சு? திடீர்னு ஜாதி அவர் ரொம்ப ஹையர் ஆகிட்டாரா? இல்லை. கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி காசு கிடையாது, இப்போ காசு வந்துச்சு. காசு வந்தவுடனே இவர் உயர்ந்த ஜாதி ஆகிட்டார். இப்போ இவருக்கு தான் கல்யாண பத்திரிக்கை முதலாவது. சர்ச்சில் போனால் இவருக்கு தான் முதல். ஏன்னா காணிக்கை இப்போ நிறைய கொடுக்குறாருல, கல்ஃபுக்கு போய்ட்டு கொஞ்சம் காசு வந்தோன்னு நிறைய காணி கொடுக்குறாரு. அப்போ உலகத்தில் வந்து பணம் இருக்கிற இடத்துல தான் மனிதனுடைய அந்த ஆர்வமும் வாஞ்சியும் இழுப்பு சக்தி இருக்கும். ஆனால் தேவர் ஒரு மனிதனை ஹையர் காஸ்டாக பார்க்கணுன்னா அவர் மதிப்பது பரிசுத்தம் தான். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. இந்த தேவனுக்கு முன்பாக நம்ம ஹையர் காஸ்டாக இருக்கணுங்க, அதாவது உயர்ந்த ஜாதியாக இருக்கணும். உலகத்துக்கு முன்னாடி சந்தர்ப்பவாத மனுஷன், நம்ம பாக்கெட்டில் காசு இருந்தால் நம்மளை மதிப்பான், நம்மகிட்ட காசு இல்லை அவ்வளோதான். எவ்வளோ பெரிய கொடி கட்டின பணக்காரலாக இருக்கட்டும், நாளைக்கு நம்ம கையில் காசு இல்லைன்னா ஒரு தடவை மதிக்க மாட்டோம். அப்போ நம்மளை மதித்தது எதுக்காக மதித்தாங்க? காசு தான், பண ஜாதி. ஆனால் கர்த்தர் விரும்புவது பரிசுத்த ஜாதி. அந்த பரிசுத்த நம்மிடத்தில் இருக்கும் பொழுது தேவனுக்கு முன்பாக நிற்கலாம், தேவனால் அங்கீகரிக்கப்படுவோம், தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெறுவோம். எனவே பரிசுத்த ஜாதி என்கிற அடையாளத்திற்கு முதல் முக்கியத்துவம் கொடுங்கள், அதில் கம்பீரமாக இருங்கள், அதை பெரிய கௌரவமாக எண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.